ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஜவ்வரிசியும் சேமியாவும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் செய்ய போகிறேன். இது 10 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு ஜவ்வரிசி வந்து நைட்டே ஒரு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 3 கிலோ தண்ணி போட்டு மூடி வச்சுடுங்க. இது நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இருக்கட்டும். காலையில் பார்க்கலாம். பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறின ஜவ்வரிசி வந்து நம்ம போட்ட தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு ஜவ்வரிசி. இந்த அளவுக்கு ஊறி வரணும். தண்ணி அதிகமாக போடாதீங்க, மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். ஜவ்வரிசி எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு சேமியா, நான் இந்த சேமியா எடுத்திருக்கேன் பாருங்கள், அதே அளவு. இதுக்கு வந்து முட்டைக்கோஸு, பீன்ஸு, கேரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும் இதுக்கு, ரொம்ப தக்காளி போடாதீங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் எதுவுமே போடலை. மிளகுத்தூளும் பச்சை மிளகா தான் இதோட காரத்துக்கு. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஜவ்வரிசியும் சேமியாவும் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் ஆயில். இது சூடாகட்டும், பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்லேயே நல்லா இந்த பூண்டு எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி வெந்துடணும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வதக்கிடலாம், வெங்காயமும் பூண்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வேணாம், சாஃப்டாக வந்தால் போதும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இதை வந்து இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு வதக்குங்க, அடியில் பிடிச்சிக்கும். அதனால் ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி போட்டோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், ஜவ்வரிசி சேமியாவோட அந்த கலரு. அதனால் வந்து நான் கடைசியாக போட போகிறேன் தக்காளி. பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு, தண்ணி எதுவுமே போட வேணாம். இதில் இருக்கிற பட்டர் எண்ணெயிலே வந்து இந்த காய் வந்து கொஞ்சம் வந்து கிறிஸ்பினஸ் போய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெந்தால் போதும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் இந்த எண்ணெயிலே வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை போட்டு இதுலேயே வதக்கிக்கலாம். கொஞ்சம் வறுத்த மாதிரி ஆகட்டும் சேமியா, கொஞ்சம் நல்லா வறுத்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சேமியாவும் வறுபட்டுருச்சு. பாருங்கள், இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி போடுங்க. ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி போடாதீங்க. நம்ம கார சேமியாலாம் செய்வோம் இல்லையா, அந்தளவுக்கெல்லாம் தண்ணி போட வேணாம். கொஞ்சமாக அந்த சேமியா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் தண்ணி போடுங்க. பாருங்கள், சேமியாவும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு.
பாருங்கள், நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போடுறேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி போடுங்க. சேமியா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காமல் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. சேமியா வந்து ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி அதிகமாக போட்டிங்கன்னா கொலகொலப்பாயிடும். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த சேமியாவில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக கொதிக்குது பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணி தான் போட்டிருக்கேன் சேமியாவுக்கு. பாருங்கள், சேமியா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை உதிர்த்து போட்டுக்கோங்க. அப்படியே கட்டி கட்டியாக போடாதீங்க, நல்லா உதிர்த்து விட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே கட்டி கட்டியாக போட்டிங்கன்னா அங்கங்கே நிற்கும் ஜவ்வரிசி தனியாக. நீங்கள் உதிர்த்து விட்டு போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சேமியா கூட உதிரி உதிரியாக வரும். சேமியா வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். நீங்கள் வேகாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம தம்முக்கு போடுறோம் இல்லையா, அப்போ அந்த சேமியா வந்து நல்லாவே வெந்துடும். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நம்ம இன்னும் போடலை. இப்போ வந்து பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த தக்காளியோட கலர் வந்து இந்த சேமியாவில் வராது, கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பெப்பர் பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேருக்கு பெப்பர் பவுடர் அதிகமாக பிடிக்கும், சில பேர் குறைவாக போடுவாங்க. பெப்பர் பவுடர் குறைச்சி போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டு நம்ம தம்முக்கு போட்டுடலாம். நல்லாவே கலந்து விட்ருங்க. ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, அடியில் பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், இந்த ஜவ்வரிசியும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சேமியாவும். இந்த டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஜவ்வரிசியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிஃபன் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த கடைசியாக வந்து நம்ம வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொத்தமல்லி கூட கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கடைசியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிக்கல. பாருங்கள், இன்னும் அடுப்பு வந்து மீடியமில் தான் இருக்குது. கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டயட் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். காய் வந்து அதிகப்படுத்திக்கோங்க, ஜவ்வரிசியும் சேமியாவும் குறைச்சிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதால நமக்கு சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஃபன். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஜவ்வரிசி சேமியா டிஃபனு. நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம். இதில் வெஜிடபிள் தான் நிறைய இருக்குது. நீங்களும் செய்யுங்க, நல்லாயிருக்கும்.